யாராவது உங்களை கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்களா? நீங்க உருப்பட மாட்டீங்கன்னு உங்க முகத்துக்கு நேரா சொல்லிட்டாங்களா? இல்ல, நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் மத்தவங்க முன்னாடி உங்களை கிண்டல் செஞ்சு மட்டம் தட்டிட்டாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டுமில்ல, இது உங்களோட மறுபிறப்புக்கான ஆரம்பம். நம்மள ஒருத்தன் அவமானப்படுத்திட்டா உடனே நமக்கு வர்ற கோபம் இருக்கே, அது ரத்தத்தை கொதிக்க வைக்கும். பதிலுக்கு 4 வார்த்தை கெட்ட வார்த்தையில திட்டணும்னு தோணும், இல்லனா அடிதடில இறங்கணும்னு தோணும். ஆனா சாணக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னோட கோபம் உன் எதிரிக்கு நீ கொடுக்கிற பரிசு, ஆனா உன்னோட வெற்றிதான் அவனுக்கு நீ கொடுக்கிற மரண அடி. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயங்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷனை மாபெரும் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியா மாத்தின ரகசியங்கள். அவமானப்பட்ட இடத்துல எப்படி நிக்கணும், உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி எப்படி தலைநிமிர்ந்து நடக்கணும்னு சாணக்கியர் தெள்ளத் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோவோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த பாரம் குறைஞ்சு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். ஏன்னா 6வது ரகசியம்தான் உங்களோட மொத்த பிம்பத்தையே மாத்தப் போகுது. நாம முதல்ல பார்க்க போற ரகசியம் மௌனம். நம்மள ஒருத்தன் தப்பா பேசிட்டா உடனே நாம ஏன் அப்படி சொன்னன்னு விளக்கம் கேட்போம், இல்லனா கோபமா கத்துவோம். இதான் நாம பண்ற முதல் தப்பு. சாணக்கியர் சொல்றாரு, மௌனம் என்பது பலவீனம் கிடையாது, அது ஒரு பேராயுதம். ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்க அமைதியா சிரிச்சிட்டு கடந்து போயிட்டீங்கன்னா அவமானப்படுத்தினவன் குழம்பிடுவான். என்னடா இது, இவ்வளவு சொல்லியும் இவன் எதிர்வினை காட்டலையேன்னு அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். ஒரு நாய் குறைச்சா நாம பதில் குறைப்போமா? மாட்டோம். ஏன்னா நாம மனுஷங்க. அதே மாதிரிதான் தரம் கெட்டவங்க பேசும்போது அமைதியா இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களோட அந்த மௌனம் அவங்க தூக்கத்தை கெடுக்கும். உங்களை மட்டம் தட்டுனவன் தன்னோட தரம் குறைஞ்சு போனதை நினைச்சு அவனே வருத்தப்படுவான். இந்த மௌனத்துல ஒரு தந்திரம் இருக்கு. நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க மூளை ரொம்ப தெளிவா வேலை செய்யும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிக்கிறதுக்கு இந்த மௌனம் உங்களுக்கு நேரம் கொடுக்கும். ஒருத்தன் உங்களை திட்டும்போது நீங்க பதிலுக்கு கத்துனா உங்களோட சக்தியும் நேரமும் வீணாகுது. ஆனா அதே நேரத்துல நீங்க மௌனமா இருந்து உங்க வேலைகளை கவனிச்சா நீங்க இன்னும் வலிமையானவரா மாறுவீங்க. இதனாலதான் சாணக்கியர் சொன்னாரு, தேவையற்ற இடத்துல பேசுறவன் முட்டாள், தேவையான இடத்துல கூட மௌனமா இருந்து காரியத்தை சாதிக்கிறவன்தான் உண்மையான அறிவாளின்னு. 2வது ரகசியம் உங்க தகுதியை வளர்த்துக்கிறது. சாணக்கியர் காலத்துல ஒரு பழமொழி உண்டு, பாம்புக்கு விஷம் பல்லுல, தேளுக்கு விஷம் கொடுக்கல. ஆனா ஒரு துரோகிக்கும் பொறாமை பிடிச்சவனுக்கும் உடம்பு முழுக்க விஷம். உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஏதோ ஒரு பொறாமை இருக்குன்னு அர்த்தம். அந்த பொறாமையை இன்னும் அதிகப்படுத்துங்க. அது எப்படி? உங்க தகுதியை வளர்த்துக்கிறது மூலமா. நீங்க ஏழையா இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணாங்களா? செல்வத்தை பெருக்குங்க. உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னாங்களா? உலகமே வியக்கிற அளவுக்கு அறிவாளியாகுங்க. நீங்க எந்த இடத்துல அடி வாங்குனீங்களோ அதே இடத்துல சிகரத்தை தொட்டு காட்டுங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவன் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கணும். அதுதான் உண்மையான பழிவாங்குதல். தகுதி அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. உங்க குணம், உங்க பேச்சு, உங்களோட ஆளுமை, இது எல்லாமே உங்க தகுதியை தீர்மானிக்கும். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க பெரிய ஆளா வளரும்போது அவங்க முன்னாடி நீங்க போய் நிக்கவே வேண்டாம். உங்களோட புகழும் உங்களோட வெற்றியும் அவங்க காதுக்குத்தானா போய் சேரும். அப்போ அவங்க மனசுல ஒரு வலி வரும் பாருங்க, அது நீங்க கொடுக்கிற 1000 அடிக்கு சமம். அதனாலதான் சாணக்கியர் சொன்னாரு, ஒருவன் கையில் இருக்கும் செல்வம் அவனுக்கு நண்பர்களை தரும், அவனது வெற்றி அவனுக்கு மரியாதைய தரும்னு. நீங்க அந்த மரியாதைய சம்பாதிக்கணும்னா முதல்ல உங்க தகுதிய செதுக்கணும். 3வது விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. நண்பர்களே, இத நல்லா கவனிங்க. உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் உங்களோட உணர்ச்சிகள். நீங்க அழுதா அவனுக்கு சந்தோஷம்,
நீங்க கோபப்பட்ட அவனுக்கு வெற்றி. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு சிறந்த வீரன் போர்க்களத்துல பதட்டப்பட மாட்டான். அதே போலதான் வாழ்க்கையும். ஒருத்தன் உங்களை சீன்றான் அப்படின்னா அவன் உங்களை அவனோட நிலைக்கு இழுக்கிறான்னு அர்த்தம். நீங்க கீழே இறங்கி போய் அவன்கிட்ட சண்டை போட்டா நீங்களும் அவனும் ஒண்ணுதான். அவமானத்தை ஒரு எரிபொருளா மாத்துங்க. அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை உங்க லட்சியத்தை அடைய பயன்படுத்துங்க. உணர்ச்சிகள் மேல உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா நீங்க மத்தவங்க கையில இருக்கிற பொம்மை மாதிரி ஆகிடுவீங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கோபப்படுவீங்க. ஒரு வார்த்தை சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. உங்க சந்தோஷத்தை ஏன் இன்னொருத்தன் கிட்ட கொடுக்கறீங்க? அவமானத்தை ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. யாரோ ஒருத்தன் சொன்ன வார்த்தைக்காக உங்க வாழ்க்கையை ஏன் வீணாக்கணும்? அந்த வார்த்தையை உங்க மனசுல ஒரு விதையா போடுங்க. அது உங்கள மேல மேல உயர்த்துற விருட்சமா வளரணும். உணர்ச்சிகளை அடக்கி பழகிறவன்தான் உலகத்தையே ஆளத் தகுதியானவன்னு சாணக்கியர் அடிச்சு சொல்றாரு. 4வது ரகசியம் காலத்துக்காக காத்திருக்கிறது. சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கும்போது எடுத்தவுடனே எதிரிய தாக்கல. சரியான நேரத்துக்காக பல வருஷம் காத்துட்டு இருந்தாரு. ஒருமுறை சாணக்கியர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயதான பெண் தன் குழந்தைக்கு சூடான கஞ்சிய கொடுக்கறதை பார்த்தாரு. அந்த குழந்தை கஞ்சியோட நடுப்பகுதியில கைய வச்சு சுட்டுக்கிச்சு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீ பண்றது சாணக்கியர் பண்ற தப்பு மாதிரியே இருக்கு. ஓரத்துல இருந்து சாப்பிட்டாதான் சூடு தெரியாது, நடுவுல கை வச்சா சுடத்தான் செய்யும்னு. இத கேட்ட சாணக்கியர் உணர்ந்தாரு, நாம எடுத்த உடனே பெரிய இடத்துல கை வைக்க கூடாது. முதல்ல நம்ம பலத்த ஓரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம்தான் மையத்தை பிடிக்கணும்னு. நம்ம ஆளுங்க பண்ற தப்பு அவமானப்பட்ட அடுத்த நிமிஷமே ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவசரம் ஆபத்துல முடியும். ஒரு சிங்கத்தை பாருங்க, அது பதுங்கிறது பயத்துல இல்ல, பாயறதுக்காக. நேரம் வரும்போது அடிச்சீங்கன்னா அந்த அடி இடியா இருக்கணும். அது வரைக்கும் உங்களை நீங்க செதுக்கிக்கிட்டே இருக்கணும். காத்திருங்க, ஆனா சும்மா இருக்காதீங்க, தயாராகிக்கிட்டே இருங்க. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்னு சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. காலத்தை உங்க பக்கம் திருப்புறதுக்கான வேலைய பாருங்க. நேரம் வரும்போது நீங்க கொடுக்கிற பதில் எதிரியோட தலைமுறையையே யோசிக்க வைக்கணும். 5வது ரகசியம் எதிரியோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறது. சாணக்கிய நீதிப்படி உங்க எதிரிய நீங்க ஜெயிக்கணும்னா அவனோட பலத்தை விட பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களை அவமானப்படுத்துறவன் ஒரு முட்டாளா இருந்தா விட்டுடுங்க. ஆனா அவன் விவரமானவனா இருந்தா அவனோட பலவீனம் என்னன்னு பாருங்க. சில பேருக்கு புகழ் மேல ஆசை இருக்கும், சில பேருக்கு பொம்பளைங்க மேல ஆசை இருக்கும், சில பேருக்கு பணம் மேல பேராசை இருக்கும். அவனோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சா அவனை நீங்க ஒரு விரலால கூட தொட வேண்டாம். அவனோட பலவீனமே அவனை அழிச்சிடும். நீங்க ஒருவனை வீழ்த்தணும்னா அவன்கிட்ட நேருக்கு நேர் சண்டை போடணும்னு அவசியமில்ல. அவனோட அகங்காரத்தை அவனுக்கே எதிரா திருப்புங்க. ஒரு பெரிய மரத்தை ஒரு சின்ன புழு அரிச்சு வீழ்த்துற மாதிரி அவனோட பலவீனங்கள் அவனை உள்ளுக்குள்ளே அரிக்கும்படி செய்யுங்க. இதான் ராஜதந்திரம். உங்களை அசிங்கப்படுத்தினவன் அவனோட தற்பெருமையில மிதந்துட்டு இருப்பான். அந்த தற்பெருமைதான் அவனோட பலவீனம். அதை அவன் கிட்டையே விட்டுடுங்க. காலம் அவனை ஒரு நாள் தரையில தள்ளும். இறுதியா 6வது ரகசியம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம். பழிவாங்கிறதை விட மறந்துட்டு முன்னேறதுதான் மிகப்பெரிய வெற்றி. உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? உங்களை அவமானப்படுத்தினவன் யாருன்னே உங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போறதுதான். இன்னைக்கு உங்களுக்கு எதிரியா தெரிஞ்சவன் நாளைக்கு உங்க கண்ணுக்கு ஒரு சின்ன தூசியா கூட தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கணும். அவன் அன்னைக்கு என்னை அப்படி சொன்னான், அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். நீங்க அவனுக்கு நன்றி சொல்ற அளவுக்கு வளர்ந்து நிக்கணும். நீங்க சாதிச்சதுக்கு அப்புறம் அவமானப்படுத்தினவன் உங்ககிட்ட வந்து, மச்சான் அன்னைக்கு விளையாட்டா சொன்னேன்டான்னு வழிய வருவான். அப்போ ஒரு சின்ன சிரிப்போட, யாரு நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அன்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி அவமானப்படுத்தினவனை உயிரோட கொல்லும். அவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை அவனை மறக்கிறதுதான். ஒருத்தனோட இருப்பையே அங்கீகரிக்காம இருக்கிறதுதான் அவனை மண்டிட வைக்கிற சரியான வழி. அவமானம்
அப்படிங்கிறது கசப்பான மருந்து மாதிரி. அது குடிக்க கஷ்டமாதான் இருக்கும். ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற நோயை குணப்படுத்தும். இன்னைக்கு உங்களை யாரு அவமானப்படுத்தினாங்களோ அவங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. ஆனா அவங்களை திட்டுறதுக்கு இல்ல, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்கான உத்வேகத்தை பெறதுக்கு. தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் பழிவாங்குற எண்ணம் இருக்கும். ஆனா சாதிக்க துடிக்கிறவனுக்கு தான் மேல போற எண்ணம் இருக்கும். நீங்க சாதிக்க போறீங்களா இல்ல சண்டை போட போறீங்களா? இந்த 6 ரகசியங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பதில் உங்களுடைய வெற்றியாதான் இருக்கணும். உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. ஏன்னா அவமானத்துல தவிக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஒரு வெளிச்சமா இருக்கும். மறக்காம இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வெற்றிக்கான பயணத்துல நான் உங்க கூடவே இருப்பேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் போராட்ட வீரனாக இருங்கள், கவலைப்படுபவராக அல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.